கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஆலயத்திற்கு கடந்து போவோம் என்றால் மகிழ்ச்சியும் சந்தோஷமுமா இருக்கிறது. அந்த அலங்கத்திலே சமாதானமும், அந்த அரண்மனையிலே சுகமும் நமக்கு இருக்கிறது. ஆலயத்தின் முதல் பொற்பாத்திரம் கர்த்தருக்கு பரிசுத்த ஓய்வு நாளை குலைச்சலாக்க கூடாது. ஆலயத்தின் இரண்டாவது பொற்பாத்திரம் ராபோஜன பந்தியை நாம் அனுசரிக்க வேண்டும். மூன்றாவது பொற்பாத்திரம் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் நாம் உண்மையா இருக்க வேண்டும். நான்காவது ஒரு பொற்பாத்திரம் நம்மை நடத்துகிற ஊழியக்காரர்கள் சபையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மை நடத்துகிறவர்களா இருக்கிறபடினால் எந்த விதத்திலும் அவர்களை நாம் வேதனைப்படுத்தக்கூடாது. எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 17ஆம் வசனத்தை, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. வேதம் தெளிவாய் சொல்கிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் செய்கிறபடினால் அதை நடத்தும் போது அவர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தோடு செய்யணும். அவங்களை நீங்க துக்கப்படுத்தக்கூடாது, கண்ணீர் விடும்படி செய்யக்கூடாது, அவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் செய்வீர்கள் ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க முடியாது. அவர்களும் ஆலயத்தின் ஒரு பொறுப்பாத்திரம். அவர்கள் மூலமாய்தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், உங்களுக்கு வேண்டிய ரேமா வார்த்தையை தருவார். அதுல எந்த விதத்திலும் அவர்கள் உங்களுக்கு துக்கத்தோடு ஜெபிக்கவே கூடாது. அவங்க ஆத்மா எப்பொழுதும் உங்களுக்கு ஜெபிக்கும் போது சந்தோஷமா இருக்கணும், இளைப்பாரி ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்படி நடக்காவிட்டால் உங்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கவே முடியாது. ஏனென்றால் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், வெளிப்படுத்துற விசேஷம் 1:2 நம்முடைய ஊழியக்காரர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறார்கள். தானியேல் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே அவர்கள் நட்சத்திரங்களாய் இருக்கிறார்கள். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு விசேஷித்தவர்கள் அவர்கள். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். உங்களுக்கு நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கலாம், ஆனா உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுக்கு தகப்பன்மார். அநேக தகப்பன்மார் ஒருத்தவங்களுக்கு இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் தான். அநேகர் உபாத்தியார் இருக்கலாம், ஆனால் அந்த தகப்பன்மார் உன்னை எப்படி பெற்றார்கள்? சுவிசேஷத்தினால் உன்னை பெற்றிருக்கிறார்கள். உனக்கு சுவிசேஷத்தை சொல்லி உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஆண்டவருக்கு நேராய் நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் உன் வாழ்க்கையில ஒரு பொற்பாத்திரம், ஆலயத்திலே ஒரு பொற்பாத்திரம். நீ தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம். உன்னை நடத்துகிறவர்கள் உன் வாழ்க்கையில ஒரு விசேஷித்த பொற்பாத்திரம். எந்த விதத்திலும் அந்த பொற்பாத்திரத்தை நீ துக்கப்படுத்திடக்கூடாது, வேதனைப்படுத்திடக்கூடாது. நீ அவர்கள் சந்தோஷத்தோடு உனக்கு ஜெபிக்கணும். வேதனைப்படுத்தினால் பிரயோஜனமா இருக்காது. ஏனென்றால் அவர்கள் உன்னை சுவிசேஷத்தினால் பெற்றார்கள். ஊழியக்காரர்கள் மீது கர்த்தர் பயங்கர கரிசனையா இருக்கிறார். 12ஆம் அதிகாரத்திலே மோசேக்கு விரோதமாய் மிரியாமும் ஆரோனும் பேசின போது சட்டத்திலே இறங்கி வந்தார். என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் நீர் எப்படி பேசுவார்? அவனோடு நான் சிநேகிதன் போல அல்ல, முகமுகமாய் பேசுகிறவன். என் தாசனாகிய மோசே எங்கு உண்மை உள்ளவன் என்று சொன்னார். அந்த சனத்திலே மிரியாம் குற்றப்படுத்தின மிரியாம் குஷ்டரோகியாய் மாறினதை பார்க்கிறோம். அதே மோசே ஜெபித்த போதுதான் அவள் குஷ்டம் நீங்கினது. எலிசா கர்த்தர் அபிஷேகம் பெற்று கடந்து போகும்போது தீர்க்கதரிசன புத்திரர்கள் மொட்டை தலையா எலியா என்று சொன்னார்கள். உடனே கரடிகள் வந்து பீரிட்டு புட்டதை நாம் பார்க்கிறோம். ஏன் தாவீதுக்கு விரோதமாய் சிமேயி எழுப்பி பேலியாளின் மகன் என்று சொல்லி அவனை தூஷித்த போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7-8 நாய் என்று சொல்லி அவனை வேதனைப்படுத்தின போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மண்ணை மாறி தூற்றின போது, கல் எறிந்த போது, கெட்ட வார்த்தைகளினால் அவனை வேதனைப்படுத்தின போது அந்த தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? சிமேயி மூலமாய் கர்த்தர் இதெல்லாம் பேச அனுமதிக்க காரணம் என்னை சிறுமைப்படுத்துவதற்காக. என்ன நடந்துச்சு தெரியுமா? சிமேயி நான்று கொண்டு சாகிறதை நாம் பார்க்கிறோம். ஊழியக்காரர்களை துக்கப்படுத்தாதீர்கள். ஊழியக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்பாத்திரம். அவர்கள் சந்தோஷமாய் உங்களுக்கு செபிக்கணும், சந்தோஷமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்காக அவர்கள்
கண்ணீர் விடும்போது அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். துக்கத்தோடு கண்ணீர் விட்டால் அது பிரயோஜனமா இருக்காது. ஏனென்றால் அநேக உபாத்தியார்கள் இருந்தாலும் உனக்கு தகப்பன்மார்கள் ஒரு சிலரே எந்த விதத்திலும் ஊழியக்காரர்கள் தவறினால் கூட நீங்கள் அதை பப்ளிசிட்டி பண்ணவே கூடாது. அது ரொம்ப தப்பு. நீதிமான் விழுந்தால் கர்த்தர் அவனை தூக்கி எடுப்பார். தாவீதை தூக்கி எடுத்தார், மோசேயை தூக்கி எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆபிரகாமை தூக்கி எடுத்தார். இன்றைக்கு ஊழியக்காரர்களை கர்த்தர் நேசிக்கிறார். அவருடைய பலிகளை அங்கீகரிக்கிறார். அவர்களை தூக்கி எடுப்பது, அவர்களை தண்டிப்பது, சிக்ஷிப்பது, எச்சரிக்கிறது கர்த்தருடைய வேலை. அது நம்முடைய வேலை அல்ல. தயவு செய்து ஊழியக்காரர்களை குற்றப்படுத்தாதீர்கள். ஊழியக்காரர்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் எடுக்கிறார்கள். அவர்கள் சந்தோஷத்தோடு செய்ய உங்களை அர்ப்பணிங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கால வழியிலும் அப்பா ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பொறுப்பாத்தீரும். எந்த விதத்திலும் ஆண்டவரே துக்கத்தோடு அவர்கள் கத்தாய்களை ஜெபிக்காதபடிக்கு ராஜா, நாங்கள் அவர்களை கண்ணீர் விடும்படி எங்கள் வாழ்க்கையை நடத்தாதபடிக்கு ஆண்டவரே கத்தாவே, அவர்கள் எங்கள் வாழ்க்கையில ஆசாரியர்களும் ராஜாக்களும் இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோமே. ஏசப்பா, இந்த வழியிலே கூட அநேக உபாத்தியார்கள் இருந்தாலும் தகப்பன்மார் ஒருத்தர் தான். எங்களை சுவிசேஷத்தினால் பெற்றவர்களை நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, உதாசீனப்படுத்தின தீர்க்கதரிசி புத்திரர்கள் பீரிட்டு போட்டதை பார்க்கிறோமே. உதாசீனப்படுத்தின மிரியாம் குஷ்டரோகியாய் மாறினதை பார்க்கிறோமே. ஆண்டவரே, சிமேயை நான்கு கொண்டு சென்றதை பார்க்கிறோமே. ஆண்டவரே, எந்த விதத்திலும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நாங்கள் எழும்பாதபடி எங்கள் நாவை காத்துக்கொள்ள, அவர்களை துக்கப்படுத்தாதபடி, வேதனைப்படுத்தாதபடி, கேள்வி கேட்காதபடி ராஜா எங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள இருப்பதை வச்சு இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.